இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? நான் எந்த தப்பும் பண்ணலையே. நான் எதுக்கு வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கணும்? நான் எப்பவும் போல வேலைக்கு போயிட்டு வரேன். என்ன நினைச்சு குழப்பிக்கிட்டு இருக்காதப்பா. இவள மாதிரி நம்ம அசிங்கப்பட்டிருந்தோம் 3 நாளைக்கு ரூமை விட்டு வெளியவே வந்திருக்க மாட்டோம். இவ என்னடானா எதுவுமே நடக்காத மாதிரி ஃப்ரெஷ்ஷா வேலை கிளம்பி நிக்கிறா. இந்த வீட்ல எவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்தாலும் எனக்கு அம்மா சொன்ன வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்குப்பா. ஆரம்பிச்சிட்டாடா மறுபடியும் அம்மா சென்டிமெண்ட். முடியல. கஷ்டத்தை நினைச்சு கலங்கிக்கிட்டு இருந்தா குட்டை ஆயிடுவோம்ப்பா. அதுல எல்லாரும் கல்ல தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்னைக்கும் இடம் கொடுக்க கூடாது. நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். எல்லா தடையையும் உடைச்சு ஓடணும். நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன்ப்பா. என்ன இதெல்லாம் தடுக்க முடியாதுப்பா. கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சனே தவிர உனக்கு தைரியம் சொல்ல எனக்கு தோணலம்மா. இந்த தைரியம் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுமா. நீ தைரியமா வேலைக்கு போயிட்டு வாமா. எது நடந்தாலும் பரவாயில்ல, சரியா? சரிப்பா, நான் வரேன். என்னடா பண்றது இப்போ? டேய் இந்த வராங்க. ஏய், என்னாச்சு? என்ன விஷயம் சொல்லுங்க. ஆமா, நீங்களே ஏன் இன்னும் ரைடு போகாம இருக்கீங்க? ராகுலும் ஜீவாவும் எங்க? இல்லக்கா, நேற்று நடந்த பிரச்சனையில் 2 பேரையும் அடிச்சிட்டான்ல. அதான் பசங்க வீட்டில் இனிமேல் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னாலதான் தேவையில்லாம அவங்க போய் அடி வாங்கி. சரி, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நீங்க ரைடுக்கு கிளம்புங்க. என்னாச்சு? அந்த பிரச்சனைக்கு அப்புறம் யாருமே வண்டி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏ தெரியலக்கா, எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரியே பேசுறாங்க. போய் கேட்டா இப்போ வண்டி கொடுக்கறதா இல்ல, இனிமே வண்டி கேட்டு இந்த பக்கம் வராதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்க இருங்க, நான் பேசி பாக்குறேன். இந்த கொஞ்சம் புடி. என்னம்மா? அண்ணே, பசங்க நீங்க பைக் கொடுக்கலன்னு சொன்னாங்க. ஆமாமா, இனிமேல் பசங்களுக்கு பைக் கொடுக்குற மாதிரி இல்ல. என்னன்னா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? இப்போ இந்த வண்டியை கருணா பையன் தூக்கிட்டு போயிட்டான்னா நான் என்ன பண்றது? என் வண்டியோட சேஃப்டியை நான் தானே பார்த்தாகணும். அக்கா, பைக்கு இல்லை இந்தோ, என் வீட்டுக்காரு பைக்கை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. நேத்து நடந்த பிரச்சனை என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சதும் அந்த வண்டி சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. என் வீட்டுக்காரு பேச்ச மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. யார் வீட்டுக்கு போனாலும் இது மாதிரி ஏதாவது ஒரு காரணம் தான் சொல்லுவாங்கக்கா. எல்லாரும் ஏதோ சிக்கல் வந்துருமோ நினச்சி பயப்படுறாங்கக்கா. ஆனால் உங்களோட இந்த ஐடியா சூப்பர்க்கா. நாங்களும் பைக் ஓட்டினதில் கொஞ்சம் காசு பார்க்க முடிஞ்சது. ஆமாக்கா, நான் என்னோட காலேஜ் ப்ராஜெக்ட் கூட வீட்டில் காசு கேட்காம ரைட் எடுத்த காசு தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ரைடு எடுக்கிறதுக்கு யாரும் வண்டி தருவாங்கன்னு தோணல. இதுக்கெல்லாம் யாரும் கவலைப்படாதீங்க. ஒரு 2 நாள் விட்டுருங்க. நான் என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சு சொல்றேன். சரிக்கா, இந்த வரேங்க்கா.